இதனுடைய அதிக தோற்ற குறியீடு எப்படி இருக்குன்னா நாள்பட தோள்பட்டை ரெண்டுமே உள்ள போயிடும். போக போக உடம்பு குறிக்கணும். இதற்கு ஒன்றும் கிடையாது. சூரிய நமஸ்காரம் செய்யலாம், நீச்சல் அடிக்கலாம், எவ்வளவு சாப்பிடுங்க செஞ்சுட்டு வந்தா போதும். இது கடைசியில் என்ன பண்ண கழுத்து தேய்மானம் இடுப்பு தேய்மானம் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து கால்சியம் பற்றாக்குறை. இது ஆஸ்டியோபோரோசிஸ் சேர்ந்தது தான், ஆர்த்தடிஸும் சேர்ந்தது தான். இது வந்து கடுமையான வெப்பத்தில் வேலை செய்யக்கூடியது. மெக்கானிக், லாரி டிரைவர், லாரி லேத்துப்பட்ட சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, கெமிக்கல் வேலை செய்யணும். மெயினாக நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆமாம், உடல் உஷ்ணமான தொழில் தான் செய்யக்கூடியதுனா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்தால் போதும். இதுக்கு நவீன மருத்துவ அறுவை சிகிச்சை தேவையில்லை. கொஞ்சம் முதுகுத்தொண்டோடத்தில் சில மணல் மூட்டை வைக்கணும், சில பயிற்சிகள் யோகா பயிற்சி செய்து கார்டியாக் எக்ஸசைஸ் இருக்கு, 10 நிமிஷம் செய்யறது. ஆமாம், அதுக்கு மேலே செய்யக்கூடாது. செய்திக்கு வந்தால் சரியா போயிடும். ஐயாவுக்கு இருக்கிறது தலை முன்னாண்ட வந்துடும். இந்த உடம்புல இருக்க 33 எலும்புகளில் கழுத்துல 7, நெஞ்சில 12, இடுப்புல 5, அது கீழே வந்து 5, அது கீழே 4, அது கீழே 1 இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் முதுகுத்தண்டோட. இது ஒன்றும் பயப்பட வேண்டியது. ரொம்ப அதிகமாகும் போது ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கு, காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல வலி பரவிட்டு போகும். நடக்குதுங்களா? அதுதான் சரியாயிடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாயு பதார்த்தம் சேர்த்து கூட கல்லில் போட்ட பழங்கள் சாப்பிடக்கூடாது. சீசனுக்கு ஒரு பழம் வரும், புரியுங்களா? கருப்பு திராட்சை பெட்டியே 100 ரூபாய் வாங்காதீங்க. புரியுதா? வாழைப்பழங்கள் இன்னைக்கு போட்டாங்கன்னா வெளியே வந்துருங்க. அது அப்படியே இருக்கு. முதுகுத்தண்டோட கோணல், முதுகுத்தண்டோட தளர்ச்சி, இதற்கு அற்புதமான மூலிகை தேவை சேர்ந்த சோழர்கள் காலை 5 மணி 12 மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளியை வெளியே